வணக்கம். 20/9/2025 சனிக்கிழமை இன்றைய கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையும் நிதானமும் கவனமுடனும் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கடகராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உற்றார் உறவினர் நண்பர்கள் வெளிவட்டாரத்தில் பழகும் போதும் பேசும்போதும் மிகவும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நிதானத்தோடும் பேசி பழக வேண்டும். இன்றைய நாள் வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சலும் சங்கட்டங்களும் ஏற்படும். அதனால் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமுடன் பேச வேண்டும், பழக வேண்டும். பூச நட்சத்திரம் சர்வ காரியம் ஜெயமும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் ஏற்படுத்தும். ஆயிலி நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். நண்பர்களை அடுத்து நாம் காண இருப்பது சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாகக்கூடிய நாள். எண்ணங்கள் ஈடேறும். மகான்களுடைய தரிசனம், நம்மளுடைய குலதெய்வம், மூதாதையர்களுடைய மன ஆத்மாவுடைய பரிபூர்ண அருள் கடாட்சம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், எடுத்த காரியத்தில் வெற்றியும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமையும். மகாவிஷ்ணுடைய பரிபூர்ண அருள் கடாட்சம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறந்த நாளாக அமையும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எண்ணங்கள் ஈடேறும். பூர நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எண்ணங்கள் ஈடேறும். காரிய ஜெயமாகக்கூடிய நாள். அடுத்து நாம் காண இருப்பது கன்னிராசி பலன். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றியோடு நடக்கும். அதே நேரம் சற்று பொறுமை தேவைப்படும். மற்றபடி அனைத்து காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றியோடு வர்த்தகம் தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் மிகவும் சிறந்தது. பெரியோர்கள் மகான்களுடைய தரிசனமும் தெய்வீக அருளும் கிடைக்கக்கூடிய நாள். கன்னிராசியில் வரக்கூடிய உத்திரம் 2, 3, 4 பாதம் மிகவும் சிறப்பானது. சிறந்த பலனை கொடுக்கும். அஸ்த நட்சத்திரம் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். சித்திரை நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். நண்பர்களே, அடுத்து நாம் காண இருப்பது துலாம், விருச்சிகம், தனுசு ராசி நண்பர்களை பற்றி. நன்றி.